நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. ஃபேமிலியில் அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி இருந்தால் வீட்டில் யாருன்னா ஒருத்தர் நல்லா படிப்பாங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ், 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு மெடிக்கல் படிக்கணும் அப்படின்றது ஆசை. நிலாபாரதி அவர்களுக்கு நீட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அவ்வளோ தடைகள் இருந்தாலும் மனம் முடியாமல் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே அவ்வளோ சிறப்பாக படித்து செயல்பட்டு இன்றைக்கி 2 பேர் பெரிய ரோல் மாடலாக உட்காந்துருக்காங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இந்த 2 பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இதை ரிசீவ் பண்ணிக்கணுன்றது ஆசை. அண்ணா அண்ணா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துலாம் அண்ணா. ஃபஸ்ட்டு வீடியோ ஓகே. டக்குன்னு முடியுங்களா? அடுத்து அண்ணா ஓகே அண்ணா. ஃபோட்டோஸ் எடுத்துடலாண்ணா. ஃபோட்டோகிராஃபர்ஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக சிறந்த இயக்குனர், சூப்பரான நடிகர் அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஆயிடுச்சு, சீக்கிரம் முடின்னு சொல்லுவான்னு நினச்சேன் தம்பி. ஏன்னா இந்த மாதிரி தேட்டரில் அதுதான் இந்த 12 மணி ஆனால் டென்ஷனு. இந்த ஒலிம்பியா மூவிஸ் டிஎன்ஏ படத்திற்கு ஆடியோ ரிலீஸ் வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ணன் அம்பேத், அதாவது உலகத்திலேயே சினிமாவும் அரசியலும் ஒட்டி பிறக்காத 2 குழந்தைகளாக இருக்கிறது தமிழ்நாடுன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அரசியலும் சினிமாவும் இயல்பாகவே அதனுடைய குணமே வேறு வேறு குணம். அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு. ஆனால் அதில் கலைஞர்களாக தமிழ்நாட்டில் தான் நிறையா பேர் இருக்கிறங்கிறது ரொம்ப ஆச்சரியமான இது, ரொம்ப அபூர்வமான இது. இதை நம்ம குறையாக சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமாக சினிமாவை பதிவு பண்ணவர் ஹிட்லர். ஹிட்லர் தான் அத்தனையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எதிர்கால வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹிட்லர் ரொம்ப நம்பினார். ஹிட்லரும் மிகச்சிறந்த கலைஞன். அவன் வியன்னா ரோடுகளில் அந்த பெயிண்டிங்கை கரெக்டாக வாங்கியிருந்தானோன்னா 2nd வேர்ல்டு வாரே வந்திருக்காது. அந்த கலைஞரை புறக்கணித்ததால தான் அவ்வளோ பெரிய வார் வந்துடுச்சு அப்படின்னு ஹிட்லர் பதிவு பண்ணுறார். அப்படியாக இந்த சினிமா எவ்வளோ பெரிய வலிமையானது, அதற்கு இங்கே இருக்கிற நம்மளுடைய அரசியலும் சப்போர்ட் பண்ணுறதால தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துக்கிட்டே இருக்குது, தமிழ் சினிமான்றதை நான் நம்புகிறேன். அம்பேத்கரனை பற்றி நான் சொல்லணும்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சிறந்த படங்கள், கழுவேத்தி மூர்க்கன்லேருந்து டாடாவிலேருந்து ஜிப்சிலேருந்து சிறந்த படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னு இப்போ அண்ணா சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, நாங்கள் ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். ராயன் ஒரு படத்துக்கு ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் செட்டு போடுறது. அண்ணனுக்கு அது தெரிஞ்சு அவரும் என் கூட ஒரு நாள் லொக்கேஷன் தேடினார். அவருக்கும் ராயனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே விஷயந்தான், இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தேடினார். ஆனால் 2-3 இடம் காட்டினார். ஆர்ட் டைரக்டருக்கு அது உள்ள மரங்கள் இல்லை, அது இல்லைன்றதுக்காக நாங்கள் அதை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி தான் எனக்கு அண்ணன் பழக்கம். அப்படி அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல்
என் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு. அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்கிற ஒரு மனிதனாக தான் அவரை பார்க்குறேன். அதனால தான் சிறந்த படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசராக இருக்கார். அடுத்தது தம்பி நெல்சன். நெல்சனை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க. எலியை வச்சு படம் எடுத்தவர். அந்த எலியில் ஒரு ஷாட்டு கூட சிஜி இல்லைன்னு சொன்னவர். அதனால் இன்னும் நிறையா ஆர்டிஸ்ட்டை வந்து எலியே வந்து அவ்வளோ சிறப்பாக நடிப்பு வாங்கியிருக்காருன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனாக நான் நெல்சனை பார்க்குறேன். ரேடியோவிலே மிகச்சிறந்த எஃப்எம்மில் வேலை பார்த்தவர். அடுத்தது அவரை பற்றி சொல்லணுன்னா டென்ஷனே ஆகாதவர். கோபத்தை கூட சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கோவப்படுவான்னா அது தம்பி நெல்சன் தான். அது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கலை. அது அதான் கோவத்தையே சிரிச்சுட்டு போடுறது அப்படி ஒரு அபூர்வமான கலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற தம்பி அவர். அடுத்தது வந்து அப்பப்போ என்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுவார்னா, அண்ணே நமக்கு மட்டும் என்ன எப்படி நடக்குது அப்படின்வாரு. அது காலதாமதமாக இருக்கலாம், அல்லது ஒன்று பாருங்களேன் நேற்று ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு மாறுது. ஆனால் நான் சொல்லுவேன், எப்பா நம்மளாம் மனிதர்கள், இயேசுவே காட்டி கொடுத்துட்டானோ அதனால் அவர் கடவுள் ஆகிட்டார். ராமன் போய் தற்கொலை பண்ணிட்டான், கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் போய் 80 வயசு, அவருக்கு வந்து வயிற்று பிரச்சனை வச்சு புத்தர் இறந்து போயிடுறாரு 80 வயசுல. ஏன்னா இப்படி மனிதர்கள்லாம் வந்து இங்கே சோதனையோட தான் இருக்கிறான். ஏன்னா அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும். ஏன்னா அப்போ தானே அவன் கடவுள் ஆக முடியும். யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா இயேசு நம்மள மாதிரியே இருந்து செத்து போயிருப்பார். அதனால ஒரு சோகம் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ஒரு நன்மைக்காகன்னு தான்ப்பா எடுத்துக்கணும் அப்படின்னா, அண்ணே சரிங்கண்ணே ஓகேண்ணே அப்படின்னுவாரு. அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போகிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த படத்தில் பார்த்தின்ற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு உங்களுக்கு. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அடுத்து அசோக் நம்ம மாஸ்டர். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் என்ன ஃபைட் தெரியும், என்னையே வச்சு நம்ம அதில் வச்சு ஒரு ஃபைட் என்னை ரொம்ப காப்பாற்றி விட்டார் அவர். அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோ பற்றி சொல்லணுன்னா, நான் எப்போதுமே நினைப்பேன் இந்த வசதியான பசங்க எல்லாம் ஒன்று மக்கா இருக்கும், இல்லைன்னா கெட்டு குடிச்சவராக போயிடும். அவர்லாம் இப்போ 3வது தலைமுறை. அவங்க தாத்தா சித்தலிங்க ஐயா மிகச்சிறந்த ப்ரொடியூசர் டைரக்டரு, ராஜகுமாரே வச்சு படம் எடுத்தவர். அவங்க அப்பா முரளி சார் நம்மளுக்கு தெரியும், தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்தவர். அதுக்கு பிறகு இப்போ அதர்வா வந்திருக்காரு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு இவ்வளோ பண்போடு நடந்துக்கிறது தான் எனக்கு வந்து அவங்களுடைய உயரம் இன்னும் மேலும் மேலும் போகிறதுன்றதுக்காக பேசிக் தகுதியாக நான் நினைப்பேன். யாருக்கும் அந்த மரியாதையும் பண்பையும் யார் யாரெல்லாம் விடாமல் வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய மிக உச்சத்துக்கு போவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அது அதர்வாகிட்ட இருக்குது. அடுத்தது இந்த படத்தில் அவர் வந்து அண்ணன் பாலாசக்தி சொன்ன மாதிரி 2 பரிமாணத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிட்டு தான். நாகு இந்த படத்தினுடைய கோ டைரக்டர் அவர் பண்ண என்ன அன்பு தம்பி நாகு சொன்னால், நான் வந்து அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கிறதால எனக்கு தெரியல. அதே போல் மற்ற இந்த படமே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ட்டு ஒரு டாக் வெளியில் இருக்குது. இன்னும் நான் படம் பார்க்கல. நிச்சயமாக பார்த்துட்டோம்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தை பற்றிய ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அடுத்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மியூசிக் டைரக்டர் 5 முகம், அவன் வந்து ஜிப்ரோனோடு சேர்த்து 6 முகம். தம்பிங்களா, இதே ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணம் என்னென்னா, வளரும்போது ஒற்றுமையாக வளராத முடியும் ஒற்றுமையாக இருப்போம், வளர்ந்த பிறகு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் மனித எண்ணம். நீங்கள் இதே மாதிரி வளர்ந்த பிறகும் ஒன்றா சேர்ந்து சில படங்கள் வேலை செஞ்சு நீங்கள் ஒரு உதாரணமாக வாழணும் தம்பி. ஏன்னா இது உங்கள் ஹெட்டு ஜிப்ரன்னு வச்சுங்க. இதே ஒற்றுமையோடு இருக்கணும். உண்மை சொல்கிறேன் தம்பி, இதே ஒற்றுமையோடு. ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கலாம். அடுத்தது இந்த படத்தில் இந்த 5 பேர் மியூசிக் டைரக்டரு எந்த மியூசிக்கை போடுவாருன்னா மற்றவங்களுக்குலாம் கோவம் வரும் இல்லை. ஏன்னா ஒரு பையனுடைய மியூசிக் போட்டால் அடுத்தவனுக்கு கோவம் வரும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதே ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களை தனித்தனியாக என்னால் சொல்ல முடியல. சமூகங்களுக்கு வணக்கம், தம்பி மாறு செல்வராஜுக்கு வணக்கம். அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம்.
எல்லா கலைஞர்களுக்கும் பர்டிகுலராக இசைக்கலைஞர்கள் நம்ம அறிமுகமாகிற இசைக்கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள். நெல்சன் சீக்கிரம் நிறைய படம் எடுக்கணும், சீக்கிரம் முடிக்கணும் ஒரு படத்தை. ரொம்ப நுணுக்கமான உணர்வுகளையும் உறவுகளை பற்றி தான் நெல்சன் தொடர்ந்து படம் எடுத்திருக்காரு. நிறைய வெர்சடைலாக இருக்கும், சப்ஜெக்ட் நிறைய வெர்சடைலாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் காமனாக இருக்கும். நெல்சன் படத்தில் எப்பவும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகலாம். நம்ம வெறும் ஒரு பொருளாக வெறும் ஒரு காட்சியாக இல்லாமல் எல்லா காட்சிகளுக்குள்ளார ஏதாவது ஒரு உணர்வை கடத்தணும்னு தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் இருக்கும். எனக்கு அதனால் நெல்சனோட படத்தில் ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அசைன்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. நெல்சன் தொடர்ந்து நிறைய படம் எடுக்கணும். தயாரிப்பாளருக்கு நன்றி, மற்ற கலைஞர்களுக்கும் நன்றி. முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க, ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா இதனோட தமிழ் டெபியூ ஃபிலிம். தேங்க்யூ ஒலிம்பியா மூவிஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்ட்ரடியூசிங் மீ டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல்தோ ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலும் எனக்கு ஐ திங்க் யூ பாட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ. அண்ட் அதர்வா காரு, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம ஒலிம்பியா மூவிஸில் அடுத்தது ஒய்ஃப் அப்படின்ற படத்தை இயக்கக்கூடிய இயக்குனர் ஹேமந்த் அவர்களை ஒரு சில வார்த்தை. கூப்பிட்டீங்க இந்த வாட்டி. 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ணன் டக்குன்னு பேர் மறந்துட்டார். ஏன்னா எப்போவுமே அண்ணன் டார்லிங் கூப்பிடுவார். ஸோ அதனால் பேர் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒய்ஃப் படத்தோட இயக்குனர் நான். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டேஜில் கூப்பிட்டு அப்படி பேச வைக்கிறதுக்கு. நெல்சன் சார், கங்க்ராச்சுலேஷன், யூஆர் ஆல் சேல் இன் த சேம் போட். எல்லா போட்டையும் கரை சரக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பைலட் தேவை. ஸோ ஒலிம்பியா பிக்சர்ஸ் அம்பேத்குமார் சார் ரொம்ப நன்றி. எல்லா படத்தையும் கரெக்டாக போய் கரை சேர்த்துருவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும். அதுமாதிரி அடுத்து எங்கள் படம் ராஜமுருகன் சார் படம் லைனப்பில் இருக்குது. அண்ட் ஹோல் டீமுக்கும் நன்றி. பெருசாக எனக்கு பேச வராது. ஸோ அதனால் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு அடையாளம் கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்களும் அவருக்கு. அதான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கரெக்டான படங்கள் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெளியில் போகணுன்னு எப்பயுமே யோசிப்பார். ரொம்ப மெனக்கெடுவார் அதுக்கு. சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருத்தர் நான் பார்த்த ஒரு தயாரிப்பாளர். ரொம்ப கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அவருக்கு எந்த படத்தை பற்றியும். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படமும் எல்லா படம் போல் அவருக்கு இருக்கணுன்ட்டு. அடுத்த இயக்குனர் நெல்சன் சார், அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படங்களுமே ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் எல்லாருக்கும். அவருக்கும் வாழ்த்துக்கள். டைம் இல்லாதனால ரஷ் பண்ணுறேன். ஸோ அதர்வா சார், மானசா மேம் அண்ட் இவங்க நிமிஷா மேம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நடித்த ரொம்ப ஃபேவரட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். சந்தோஷ் இருக்கார், நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. ரமேஷ் திலக் சார் இருக்காங்க, நம்ம சுப்பிரமணியம் சிவா சார் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் பாலாஜி சத்யவேல் சார் இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவ். கிப்ரான் சார் இருக்காங்க. ஸோ அண்ட் ஆல் தி 5 மியூசிக் டைரக்டர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக இருக்கேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக அந்த படம் வரும்ன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் மனதுக்கு நெருக்கமான நபர்கள் சேர்ந்து செய்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட இது என்னுடைய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நெல்சன், ரமேஷ் திலக் சொன்னது மாதிரி நெல்சன் ஜெயிச்சா அது ஒரு நிறைய பேருக்கு ஒரு தலைமுறைக்கே ஒரு வாசலை திறந்து விட்ட மாதிரி. அப்படி ரொம்ப கீழேருந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிற ஒருத்தர். சில பேர் தான் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி எப்போவுமே ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க, சிந்தனையிலையும் கிராஃப்ட்லேயும். அப்படி ஒரு டைரக்டர் நெல்சன். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன், டிஎன்ஏ. நிச்சயமாக சொல்கிறேன்,
நெல்சனுடைய படங்களில் வெகுஜன ஆதரவும் வியாபார ரீதியான பெரிய வெற்றியும் பெறக்கூடிய முதன்மையான படமாக இது இருக்கும். நிச்சயமாக நான் படம் பார்த்ததுனால சும்மா சம்பிரதாயமான வார்த்தைகளாக சொல்ல, நிச்சயமாக அது நடக்கும். அதர்வா அவர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர். நிமிஷா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நடிகைகளில் ஒருத்தவர், மொழிகளை கடந்து ஏற்கனவே நம்மிடம் வந்து சேர்ந்தவர். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார், சுப்பிரமணியம் சிவன், இந்த படம் ரமேஷ் திலக்கு, அத்தனை பேர் ரொம்ப சிறப்பான ஒரு படமாகவும் மக்கள் கொண்டாடுகிற படமாகவும் இந்த படம் வந்திருக்கு. அம்பேத் சார் எனக்கு வந்து தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய உயர்விலும் தாழ்விலும் தொடர்ந்து உடன் வரக்கூடிய ஒரு நண்பர், அற்புதமான மனிதர். நான் எப்போவுமே ஆச்சரியமாக பார்க்குற ஒரு மனிதர். காலையில் 6 மணிக்கு சென்னையை விட்டு கிளம்புவார், 9 மணிக்கு வந்தவாசியில் இருப்பார். திருப்பி அங்கே வந்து 6 மணிக்கு கிளம்புவார், 9 மணிக்கு சென்னையில் இருப்பார். அப்படி வந்து நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அபாரமான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் அவரை வந்து அரசியல், சினிமா, தொழில்துறைன்னு அத்தனையிலையும் ஒரு வெற்றியாளராக மாற்றி இருக்கிறது. அதே நேரத்தில் சினிமா மீது ஒரு தீராத காதல் கொண்டவர். நம்ம ஜிஎன் செட்டி ரோட்லேருந்து ஹாட் சிப்ஸில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்குள்ளே ஒரு திரைக்கதை சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்டே நிறைய கதைகள் இருக்குது. அப்படியான ஒரு சினிமா மேலே ஒரு பெரிய, அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி தப்பிக்க முடியாது. தெளிவாக வந்து திரைக்கதையிலேயே வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்று வைத்திருக்கிறவர். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். ஸோ அதனால் அம்பேத்கருடைய படங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது இன்னும் நிறைய மக்களுக்கான நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிற ஒரு விஷயம். அதனால் டிஎன்ஏ வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அந்த வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார். அவரை தொடர்ந்து ஆடியோ முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணுறது திங்க் மியூசிக் தான். அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் சந்தோஷ் அவர்களை ஒரு சில. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்து இஸ் அ வெரி பேஷனேட் ப்ரொடியூசர். அவர் வந்து அவரோட கதை, அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட கதை நரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நரேஷன் கொடுப்பாரு. பொதுவாக மியூசிக் டிஸ்கஷன் பற்றி பேசும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய நரேஷன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். நான் நெல்சனை சொல்ல, பொதுவாக நீங்கள் டெபியூ டைரக்டர்ஸ்க்கு பண்ணுறீங்கன்றதை சொல்கிறேன். டெபியூ கம்போசர்ஸ், ஸோ ஹாப்பி நெல்சன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெல்சன் இஸ் மை காலேஜ் மேட். நானும் நெல்சனும் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கோம் காலேஜ் டேஸில். அப்பையிலேருந்தே எனக்கு நெல்சன் பழக்கம். நெல்சன், இந்த படத்துக்கு நீங்கள் 5 டெபியூ கம்போசர்ஸை லான்ச் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ரவுஃபா மேம், மீடியா மெசன்ஸ் ரவுஃபா மேம் அண்ட் டீம் பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஏன் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நீங்கள் லிட்டரலி உங்கள் குழந்தைகளை வந்து எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்க. அது இந்த படம் பார்த்தா புரியும் ஏன் அதை எவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஹாப்பி. 5 டெபியூ கம்போசர்ஸுமே பிரவீன் சாய், சாய் சிவா, ஸ்ரீகாந்த், சத்யபிரகாஷ், அனல் ஆகாஷ். ஸோ ஹாப்பி. லிரிசிஸ்ட் பாடலாசிரியர்கள் உமாதேவி மேடம், கார்த்திக் நேதா பிரதர், முத்தமிழ் பிரதர், ரொம்ப அருமையாக பாடல் வரிகள் இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஹாப்பி. இந்த படம் வந்து ஒரு மாதிரி படம் பார்க்கும்போது வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா இதில் ரிவீல் பண்ண முடியாதுன்றதுனால, ஏன்னா ட்ரைலர்லேயே அவர் ரொம்ப பார்த்து தான் கட் பண்ணியிருக்காரு. இதில் என்ன விஷயம் இருக்குது, ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால என்னால் ரொம்ப ரிவீல் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதர்வா பிரதரும் நிமிஷா 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல் ட்ரீம் வந்திருக்க மாரி செல்வராஜ், ராஜ்முருகன், கணேஷ் பாபு, ரமேஷ் திலக், அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா திங்க் மியூசிக்கில் ஏறக்குறைய ஒரு 60-65 டெபியூ கம்போசர்ஸை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். கொலாபரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லோரும் ஒரு நல்ல இதில் வந்துட்டுருக்காங்க.
அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் வந்து டெபியூவாக லான்ச் பண்ண டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான் தான். அவர் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த 5 டெபியூ கம்போசர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் அவர் இதில் வந்து பண்ணியிருக்கிறது வாகேஸ்வருவால வந்து லான்ச் ஆனார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த டெபியூ கம்போசர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டெபியூ கம்போசர்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.